2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது ஸ்பெயின் அணி. அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் அணி உலகக்கோப்பை கால்பந்து தொடரை வென்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 1-0 என ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணி வீரர் டோரஸ் கோல் அடித்து தற்போது வெற்றி கோப்பையை ஏந்திருக்கிறது அந்த அணி. 16 ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையை வென்று அசத்தியிருக்கிறது ஸ்பெயின் அணி. 2வது முறையாக உலக கோப்பை கால்பந்து வரலாற்றில் கோப்பையை வென்றிருக்கிறது ஸ்பெயின் அணி. முழுமையான 90 நிமிடத்தில் 2 அணிகளுமே கோல் அடிக்காத நிலையில் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் டோரஸ் அபாரமாக கோல் அடித்து தன்னுடைய அணிக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். ஆரம்பம் முதலே இரு அணி வீரர்களும் தடுப்பாட்டத்தில் மோதிக்கொண்டனர். தொடர்ந்து 2 அணி வீரர்களும் கோல் அடிக்க முயற்சித்த நிலையில் தற்போது ஸ்பெயின் அணி ஒரு கோல் அடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றிருக்கிறது. உலக கோப்பையை ஸ்பெயின் அணி வென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், ஒட்டுமொத்தமாக 1 மாத காலமாக நடைபெற்ற போட்டியின் இறுதி முடிவு தற்போது வந்திருக்கிறது. ஸ்பெயின் அணி சாம்பியன் ஆகியிருக்கிறது. அங்கு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் எந்த அளவில் ஈடுபட்டிருக்காங்க, எப்படி போட்டியை அனுபவிச்சாங்க? பாலா, உலக கோப்பை கால்பந்து FIFA 2026 இறுதி போட்டியினுடைய அந்த கோப்பையை ஸ்பெயின் அணி தட்டி இருக்கிறது. சுமார் ஒரு 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலக கோப்பையினுடைய இந்த இறுதி போட்டியினுடைய கோப்பையை ஸ்பெயின் அணி தட்டி இருக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு கடைசியாக ஸ்பெயின் அணி இந்த உலக கோப்பையை பெற்றிருந்தது. சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது 2வது முறையாக உலக கோப்பை கால்பந்து போட்டியினுடைய இறுதி போட்டிக்கான அந்த பதக்கத்தை ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த கடற்கரையில மிகுந்த ஆவலோடு 2 அணியிலிருந்தும் நேற்று இரவு 11 மணியிலிருந்தே பல்வேறு பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் கூட்டமாக வந்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த போட்டியை இடைவிடாது சற்றும் நகராமல் ஆர்வத்தோடு பார்த்து வந்த நிலையில தற்போது இந்த போட்டி முடிவடைந்திருக்கிறது. ஒரு பக்கம் மெஸ்ஸியினுடைய கடைசி போட்டி என்று கூறக்கூடிய இந்த உலகக்கோப்பை போட்டியில வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருப்பதையும் இவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். கொடுக்கப்பட்ட 90 நிமிடத்தில் 2 அணி வீரர்களும் கோல் பதிவு செய்யாத நிலையில கூடுதலாக 30 நிமிடங்கள் வழங்கப்பட்டது. கூடுதல் நேரத்தில் 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணியினுடைய வீரர் டாரஸ் முதல் கோல் அடித்தார். இதன் மூலம் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த ஸ்பெயின் அணி. 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. போட்டியில ஸ்பெயின் அணி வசமே பந்து அதிக நேரம் இருந்தது. சுமார் 700க்கும் மேற்பட்ட பந்தை ஸ்பெயின் அணி தான் கடத்தியிருந்தாங்க. அர்ஜென்டினா 300க்கும் மேற்பட்ட பந்தை தான் கடத்தியிருந்தாங்க. இங்க ரசிகர்கள்ட்ட நேரடியாக பேசலாம். பிரதர் வணக்கம். போட்டி ஃபுல்லா பாத்தீங்க, எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ஸ்பெயின் வந்து என்னோட ஃபேவரட் டீம். அண்ணன் சொன்ன 2 வருஷம் கப் வச்சது, அது 1 வருஷம் தெரியும், 1 வருஷம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஸ்பெயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்பெயின் வந்து எனக்கு வந்து நல்ல டீம் தான். ஓகேவா? அர்ஜென்டினாவும் நல்ல டீம் தான். நல்ல எஃபர்ட் போட்டாங்க. அவங்களால முடியல. ஏன்னா ஸ்பெயின்ல வந்து ஃபுல்லா சின்ன பசங்க 19-18 பொறுக்கி போட்டு விளையாடுனாங்க. ஆனா அர்ஜென்டினா வந்து 30-40 முதியோர், அதனால ஒன்னும் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க போட்டி கொடுத்தாங்க, நல்ல டஃப் கொடுத்தாங்க. ஆனா அர்ஜென்டினா இருக்கிற அந்த லட்சுமி அம்மா என்றவர் வந்து நல்ல அருமையா விளையாடுனாரு. நல்ல அருமையான கோல், நல்லா அசீட் பண்ணாரு. ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எங்க நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்தாலும் வந்து எங்க நல்லா சுறுசுறுப்பான இல்ல, ரத்தம் நல்லா துடிக்குதுங்க. அழகா கோல் அடிச்சாங்க, வின் பண்ணாங்க. ஆனா மேட்ச் வந்து நாங்க ரொம்ப நேரம் பார்த்து இருந்தோம். நல்ல ஒரு டஃபா தான் போச்சு. கடைசி நிமிடத்தில் அருமையான கோலை பூர்த்தி செய்தாங்க நம்மளுடைய ஸ்பெயின் அணி வீரர்கள். எல்லாரும்
விறுவிறுப்பு எப்படி இருந்தது, இங்க ஏற்பாடு எப்படி செஞ்சிருந்தாங்க, போட்டி வந்து ஒரு 90 நிமிடத்திற்கு எந்த பக்கமே கோல் இல்லாம இருந்தது, அது எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப 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 விறுவிறுப்பா இருந்தது ப்ரோ. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் பேசண்ட் ஓமந்தூர்ல பேர் இருக்கும், எத்து பாத்தீங்கன்னா சஞ்சய் என்ற பேர் இருக்கும். ஆர்ட் ரொம்ப விறுவிறுப்பா போனது, ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தது. ரொம்ப உற்சாகமா போட்டியை பார்த்துட்டு இருந்தீங்க, எப்படி இருந்தது இன்னைக்கு போட்டி? அர்ஜென்டினா வந்து அட்டெம்ப்டே ட்ரை பண்ணல. ஸ்பெயின் தான் ஸ்டார்டிங்ல இருந்து செம்ம லீடிங்ல இருந்தானுங்க. அதுவும் 2 ஆஃப் சைடு போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஸ்பெயின் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஆனா ரொனால்டோ தான் மச்சான், ரொனால்டோ. நீங்க எப்படி பாத்தீங்க இந்த மேட்ச்? ஓவராலா எப்படி இருந்தது, எதிர்பார்த்ததானே? ப்ரோ பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணி தான் ஆனாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி தான் ஆனாங்க. அவங்க கிட்ட பாஸ் வந்து சரியா இல்ல ப்ரோ. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நல்ல மெஸ்ஸி கிட்ட வந்து பாலே கொடுக்கல. இந்த வாட்டி பால் அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா கேம் வந்து வேற மாதிரி போயிருக்கும். சத்தியமா அவர்கிட்ட போயிருக்கும். ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டீம் போட்டு செம்ம கேம் ஆனாங்க. பாஸ் எல்லாமே கரெக்டா போச்சு. பாஸ் அவங்க கிட்ட கரெக்டா இருந்தது. அதனால தான் மேட்ச் பாருங்க. FIFA வேர்ல்ட் கப் பாருங்க. தல தோனியே வந்துறாரு. தல பாருங்க. தல ரசிகர்கள் பேசுறது பார்க்க முடிந்தது. மெஸ்ஸி டி ஷர்ட்டோட ஒரு ரசிகர் இணைஞ்சிருக்காரு. பிரதர் எப்படி இருக்கு உங்களுடைய ஃபேவரட் டி ஷர்ட், உங்க ஃபேவரட் டீம்? பரவாயில்ல, என்ன பண்றது, எங்ககிட்ட ஆல்ரெடி 3 இது இருக்கு. பட் இதெல்லாம் ஸ்டில் அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் டிஃபெண்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அட்டாக்கிங் சுத்தமாக ஆடவே இல்லை. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா ஆடி இருந்தா, பாசிங்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தா நாங்கள் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக வின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டோட எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு கரெக்டாக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பெட்டர் இது பண்ணிடலாம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அடிப்போம். நாங்கள் ஒரு இதாக இருக்கோம், பார்த்துக்கலாம். ஸ்பெயின் டீம் எப்படி விளையாண்டாங்க? ஸ்பெயின் டீம் நல்ல டஃப் கொடுத்தாங்க. ரியலி சூப்பராக இருந்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்ல இந்த மாதிரி அர்ஜென்டினா மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு அவங்க நல்லா இது பண்ணி ஆனாங்க. அதனால ஒரு நல்ல இது. பாலா, இங்கு ரசிகர்கள் பேசியதை பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக ஒன்று கூடி இந்த இடத்துல FIFA உலக கோப்பையினுடைய இறுதிப் போட்டியை ரசிகர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்று கூடி பார்த்திருக்கிறாங்க. காவல்துறையும் சென்னை மாநகராட்சியும் இதற்கான ஏற்பாடை தீவிரமாக செய்து வந்தார்கள். இருப்பினும் இடையே ஆடியோ கோளாறு என்பது இந்த சென்னை பகுதியில் ஏற்பட்டது. அதனால ஆடியோ இல்லாம தான் முழு மேட்சையுமே இங்கு ரசிகர்கள் பார்த்தாங்க. பாலா, ஒரு வழியா 2026 உலகக்கோப்பை சாம்பியன் யார் என்ற அந்த முடிவு தற்போது தெரிந்திருக்கிறது. ஸ்பெயின் அணி உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியனை வென்றிருக்கிறது.